எதுக்காக அவதரிக்கிறாய்னு கேட்டா இந்த 3 காரணம் சொன்னான். சாது பரித்ராணம், துஷ்கிருத்து விநாசனம், தர்ம சம்ஸ்தாபனம். நல்லவர்களை காத்தல், தீவர்களை அழித்தல், தர்மத்தை நிலைநாட்டுதல். இதை அவதரித்துத்தான் பண்ணணும்னு சொன்னா, அப்ப இத்தையும் அவன் சங்கல்ப ரூப ஞானத்தினால பண்ணக்கூடாது. பண்ணலாமா? முடியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன பண்ண? இப்ப என்ன? சாதவா ரட்சிதாக பவந்து, துஷ்டாக துவஸ்தாக பவந்து. துஷ்டர்கள் எல்லாம் அழியட்டும், நல்லவர்கள் காப்பாற்றப்படட்டும். மனதால நினைச்சாலே நடந்துட போறது. அவன் அவார்த்த காமன் இல்லையா, சத்திய சங்கல்பம் இல்லையா, எத்தனை நினைச்சாலும் அது உடனே நடந்துட போறது. இதுக்கு அவதரித்து அவன் பண்ண வேண்டிய காரணம் என்ன என்று அற்புதமான ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளணும். அதுக்கு இங்க கீதா பாஷ்யத்துல ஒரு அர்த்தம் சொல்ற, அதை ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு கோடி காட்டி இருக்கிறார் என்று காஞ்சி சுவாமி ரொம்ப ரசமா எடுத்து காட்டியிருக்கார். அதை எல்லாம் புத்தூர் சுவாமியும் தம்முடைய வியாக்கியானத்துல அதை எடுத்து எழுதுகிறார். அதாவது என்னன்னா, அந்த தர்மோபதேசாத் என்கிற பிரம்மசூத்திரம், அந்த சூத்திரத்தினுடைய வியாக்கியானத்துல இந்த பரித்ராணாய சாதுனாம் என்கிற அந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார் சுவாமி எம்பெருமானார். அங்க என்ன சொல்றாரு கேட்டா, சாதவகாகி உபாசகாக தத் பரித்ராணமேவ உத்தேசியம். அவர்களை ரட்சிக்கிறது தான் முதல்ல முக்கியம். ஆனுஷங்கிகஸ்து துஷ்கிருத்தாம் விநாசா. தற்செயலா அதுவும் தன்னில சேர்ந்து கொடுத்தது. அதாவது இதுதான் உத்தேசம். முதல் எதுன்னு கேட்டா சாது பரித்ராணம், நல்லவர்களை காத்தல். அது தன்னிடையே வந்து சேர்றது. அந்த துஷ்டர்களை அழிப்பது என்பது தன்னிடையே வந்து சேர்றது. ஏன்னா சங்கல்ப மாத்திரேனாபி தது உபபத்தேகே. துஷ்டர்களை அழிக்கிறத சங்கல்பத்தாலேயே கூட பண்ணிவிடலாம். ஆனா நல்லவர்களை காத்தல மட்டும் சங்கல்பத்தால பண்ண முடியாது. அவன் வந்துதான் பண்ணணும், அவதரித்துத்தான் பண்ணணும் அப்படின்னு அங்க தெரிவித்திருக்கிறார். அதற்கு என்ன, அதை இங்க கீதா பாஷ்யத்துல எப்படி காட்டுறாருன்னா, சாதுக்கள் என்னால் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் எழுதுறாரு. சாதுக்கள் என்னால் ஆர் என்பதற்கு அவர் விளக்கம் எழுதுற பொழுது என்ன சொல்றாரு தெரியுமா? ரொம்ப பெரிய பங்கி. சாதவஹா உக்த லக்ஷண தர்மசீலாக வைஷ்ணவ அக்ரேசராக மத் சமாசிரணே பிரவருத்தாக மன் நாம கர்ம ஸ்வரூபாணாம் வாங்மனச அகோச்சரதையா மத் தர்ஷனாத் வினா ஸ்வ ஆத்மதாரண போஷணாதிகம் அலபமானாக. அதாவது மேல நிறைய இருக்கிறது. அது என்ன சொல்றாருன்னா, பகவானை கண்ணால சேவிக்கணும். சாதுக்களை ரட்சிக்கிறதுன்னா ஏதோ அவளுக்கு நிறைய பணம் காசு கொடுத்து பெரிய பங்களால வச்சுட்டா ரட்சிக்கிறதுன்னு அப்படி நினைச்சுட்டு இருக்கோம். முதல்ல சாதுக்கள்னா யாரு அதை தெரிஞ்சுக்கணும். சாதுன்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, உக்த லட்சண சீலா. இப்ப சொல்ல போகிற லட்சணங்கள் எல்லாம் உடையவர்கள் யாரும் அவர்கள் தான் சாது. என்ன விஷயம்னு கேட்டா, எம்பெருமானை அப்படியே கண்ணால காணணும், அவனை கட்டி தழுவ வேணும், அவனோடு 2 வார்த்தை பேசணும், அவன் தங்களை குச்சாரம் விசாரிக்கணும். என்ன சௌக்கியமா இருக்கியா, உனக்கு ஒன்றும் குறையில்லாத இருக்கியா என்ன, இப்படி எல்லாம் இதைத்தான் ஆசைப்படுகிறார்கள். அதாவது 6வது திருவாய்மொழியில கூட நம்மாழ்வார் இதெல்லாம் ஆசைப்பட்டார்னு சொல்றோம். எம்பெருமானத்துல போய் சரணாகதி பண்றாரு. எதுக்கு? அவன் தன்னை எழுந்து உஷாவுதல் செய்யலையே, தன்னை குதலம் விசாரிக்கலையே, தன்னை அணைத்துக் கொள்ளுதல், ஆலிங்கனம் பண்ணுதல் ஒன்னும் செய்யலையே என்று ஆழ்வார் இதையெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கலையே நினைக்கிறார். நாங்க வியாக்கியானத்துல அந்த இடத்துல எழுதுறா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஷயம் என்னன்னு கேட்டா, சாதுக்களினால் எம்பெருமான நேர சேவிக்கணும், அவனோய் வார்த்தையாடணும், அவனுடைய திருவடிகளை தங்களுடைய கையாளை தொட்டு தலையிலே தடவிக்கொள்ளணும், அந்த எம்பெருமானை தழுவி முழிசி பரிமாற வேணும் என்று ஆசைப்படுகிறார்கள். என்னால் அது அவர்களை எப்படி ரட்சிக்கிறது? அவளை ரட்சிக்கிறதுனா இதெல்லாம் கொடுக்கறது தான். இதெல்லாம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அவ இருக்கிற இடத்துக்கு தான் போயணும், வேற வழியே கிடையாது. எப்படி வேற என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன உதாரணம் அடியே வழக்கமா சொல்றது தான் இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். என்னன்னா, ஒரு பாருங்கள், ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் ஒருத்தர் இருக்கார். ரொம்ப பெரிய கோட்டீஸ்வரர். அவருக்கு எத்தனையோ 1000 கோடி பணம் சொத்து இருக்குது. வியாபாரம் பண்றார். ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல இருக்க மாட்டார். இன்னைக்கு இந்த ஊர்ல, அடுத்த நாள் அந்த ஊர்ல, ஜப்பான்ல, ஜெர்மன்ல ஏதோ சொல்றான்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி அவ்வளவு உலகம் முழுக்க பறந்துட்டு இருக்கார் அவர். ஆனால் அப்படிப்பட்டவர் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய சொக்கிராமத்தில் தன்னுடைய குடும்பம் இருக்கிற ஊருக்கும் ஏதோ ஒரு நாள் வருவார். அப்படி மாசத்துல ஒரு நாளாவது வருவாரோ இல்லையோ வராரு. அவ குடும்பத்தில் இருக்கிறவெல்லாம் பார்க்கிறார். எல்லாம் பார்த்தா அவளுக்கு எத்தனை பெரிய பங்களா, எவ்வளவு காரு, எவ்வளவு ஐஸ்வர்யம், ஒன்னும் ஒரு குறைவில்லை. அவ எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு ரொம்ப சௌக்கியமா தான் இருக்கா. உடனே அவளை பார்த்து கேட்கிறார், குடும்பத்தில் இருக்கிற மனுஷாவை பார்த்து அந்த கோட்டீஸ்வரர் கேட்கிறார், வா உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே, எல்லாம் சௌக்கியமா இருக்கோ இல்லையோ அப்படின்னு கேட்கிறார்.
அவ என்ன சொல்றா, எந்த குறையும் இல்லை, எல்லாம் சௌக்கியமாத்தான் இருக்கும், ஆனா குறையே இல்லாதவா உண்டான மனுஷியா உலகத்துல, எங்களுக்கும் குறை உண்டுன்னு சொன்னாள். உடனே அவருக்கு ஆச்சரியமா போச்சுன்னா, உங்களுக்கு குறையா? எவ்வளவு ஐஸ்வர்யம் நான் உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கேன், எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய், குறைன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க? உலகத்தினுடைய எந்த மூலையில நீங்கள் கேட்கிற வஸ்து இருந்தாலும் அடுத்த நிமிஷம் தனியா ஒரு என்ன சார்ட்டர்ட் பிளைட் வச்சு உங்களுக்கு இப்பவே கொண்டு கொடுத்துட்றேன். என்ன எந்த இடத்துல எது இருந்தாலும் இன்னும் அரை மணியில இங்க வரும்படி பண்றேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு இவா சொன்னாலாம், அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு இருக்கிற குறைய தீர்க்கணும்னா நீர் ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னா, ஒண்ணுமில்லை, எல்லா வியாபாரத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணணும், ஒரு வாரம் நீர் எங்களோட தூங்கணும், எங்களோட வார்த்தணும், எங்களோட சாப்பிடணும், எங்களோட படுக்கணும், எல்லாம் எங்களோட பண்ணணும். ஒரு காலம் உம்மோட கலந்து பழகலையே, உம்மோட கூட இருக்க முடியலையேன்றதுதான் எங்களுக்கு குறை. அதனால நீர் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணணும்னு சொன்னாலும் உடனே அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டானா அந்த கோட்டீஸ்வரன். இப்ப நினைத்து பாருங்கள், இந்த காரியத்தை அவன் பண்றதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவழிக்கணும் அப்படின்னு கேட்டா, எவ்வளவு கோடி ரூபாய் செலவழிச்சா இவர்கள் கேட்கிற குறையை நிறைவேற்றி வைக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு அந்த கோடி ரூபாய் எல்லாம் உபயோகப்படாது. பின்ன என்ன பண்ணணும், தானே அவள் இடத்துல வந்து இருக்கணும், அவ்வளவுதான். அது ரூபாயால நடக்காது. அது போலத்தான் இங்க அடியவர்களை ரட்சித்தல் என்கிறதும் கூட சங்கல்பத்தால ரட்சிக்க முடியும். சாதவகா ரட்சிதாக பவந்து, நல்லவர்களானவர்கள் காப்பாற்றப்படட்டும் அப்படின்னு வெறும் வாயால சொல்லிட்டான்னா நடந்துடுமான்னு கேட்டா நடக்காது. அதாவது மனதில் நினைச்சு விட்டா சத்திய சங்கல்பனாச்சே, நினைச்சா உடனே நடக்கணுமேன்னு கேட்டா. ஆனா அடியவர்கள் அந்த சாதுக்கள் என்கிறவர்கள் யார் என்று முதல்ல நிர்ணயம் பண்ணி அவ என்ன ஆசைப்படுறான்றத நிர்ணயம் பண்ணினா அப்ப என்ன தெரியும் கேட்டா, இது சங்கல்ப ரூபத்தாலே நடக்காது, சங்கல்ப ரூப ஞானத்தாலே நடக்காது. பின் எத்தால நடக்கணும்னா எம்பெருமான் அவர்கள் இருக்கிற இடத்திற்கு போய் அவர்களோடு கலந்து பழகி அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கணும்னு சொன்னா, அதுக்குத்தான் இந்த அவதாரம். அதனால தான் என்ன பண்ணினான்னா, இங்க ஸ்லோகத்தில் சொல்லுகிற பொழுது முதல்ல அந்த அவதாரத்துடைய பிரயோஜனத்தை சொல்ற பொழுதே முதல்ல என்ன சொன்னான்னு கேட்டா, பரித்ராணாய சாதுனாம், அப்புறம் விநாசாய துஷ்கிருதாம், அப்புறதானே சகாரார்த்தா, அதுவும் தான் ரெண்டாவது பட்சம். அதுவும் இதுக்கு வரப்பொழுது தானே அது விளக்கேற்றினா இருட்டு தானே போறதுன்னு சொல்ற மாதிரி, நல்லவர்களுக்காக அவதரிச்சா கெட்டவர்கள் தானே அழிஞ்சு போறோம், அவ்வளவுதான் விஷயம். அது ரெண்டாவது, அதுக்கு தனியா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. விளக்கேற்றுறதுக்கு வெளிச்சத்துக்காக விளக்கை ஏற்றினால் இருட்டு போதல் என்று தனியா ஒரு காரியம் கிடையாது. அதுபோல இது ஆனுஷங்கிக்கம் என்று இதை சொல்றார். அதனால பகவானுடைய அவதாரம் என்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அவதாரத்திற்கு அவன் என்ன பண்ணணும்னு கேட்டா, இப்படிப்பட்ட காரியத்தை அவன் பண்ணினால்தான் முடியும் என்று அதை நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஒரு பாசுரத்தை முழுக்க அற்புதமா எடுத்து காட்டியிருக்கார் புத்தூர் சுவாமி. திருவாய்மொழியில இருக்கக்கூடிய பாசுரம் இது. மழுங்காத வைநுதிய சக்கரனல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே, மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும் பாயார் கழித்தால் உன் சுடற்சோதி மறையாதே. இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் என்ன சொல்றார், எம்பெருமானை பார்த்து மழுங்காத வைநுதிய சக்கரனல் வலத்தையாய் அப்படின்னு அர்த்தம், நல்ல கூரான நுனியை உடைய சக்கராயுதத்தை கையிலே உடையவன், அது ஒரு விசேஷனம். அப்புறம் மழுங்காத ஞானமே படையாக, நல்ல சங்கல்ப ரூப ஞானத்தை உடையவன். விரோதிகளை அழிக்கணுமானால் பகவான் இந்த ரெண்டு போர்மொழி அவனுக்கு, அவன் விரோதிகளை அழிக்கிறதுக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு போவே வேண்டாம், இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே சக்கராயுதத்தை ஏவினால் போறோம். அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சக்கராயுதம் போய் அழித்து விட்டு வந்து விடும். போராத குறைக்கு சக்கராயுதம் கூட வேண்டாம், மழுங்காத ஞானம் சங்கல்ப ரூப ஞானம் பொய்யாவே ஆகாது. அவர் யாரு, துஷ்டாகா துவஸ்தாகா பவந்து, துஷ்டர்கள் எல்லாம் அழித்து விட கடவர்கள் அப்படின்னு நினைச்சாலே போயிடுவார். ஆனால் அப்படி இருக்கிற பொழுதும் இந்த முதலையை அழிப்பதற்காக அங்கே உம்பரால் அறியலாக ஒளி உளார் யானைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். தொண்டடிப்புடி ஆழ்வார் அருளி செய்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்ட மேன்மை உடையவன். இந்த நீர் புழு, இந்த முதலை இத்த அழிக்கிறதுக்கு அவன் ஓடி வரணுமா? யோசனை பண்ணி பாருங்க. அங்கிருந்தே சக்கராயுதத்தை என்ன பண்ணினா, இங்க இதுல மடுவின் கரைக்கு வந்து சக்கராயுதத்தை ஏவினான். மடுவின் என்ன பண்ணா, ஆழி தொட்டானேன்னு திருமங்கி ஆழ்வார். ஆழி தொட்ட வெறும் தொட்டார், அவ்வளவுதான். என்ன ஆச்சு? அடுத்த நிமிஷம் முதலையினுடைய கழுத்துல
போய் அந்த சக்கராயுதம் விழுந்து அழித்து விட்டது முதலை. இத்த பரமபதத்திலேருந்தே பண்ணிருக்கலாமே, பரமபதத்திலேருந்தே சக்கராயுதத்தை ஏவி இருக்கலாமே. எதுக்காக அந்த இடத்துக்கு மடுவின் கரைக்கு ஓடி வந்தான்? ஒளிவுளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். இந்த முதலை மேல இப்படி கோபிச்சுண்டு வந்தாரு, எதுக்கு வந்தார் என்று கேட்டார் தொடர்புடைய ஆழ்வார். அதுக்கு விடையை நம்ம ஆழ்வார் இந்த பாசுரத்தை சொல்லிருக்கார். என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டா, தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. அந்த கஜேந்திர ஆழ்வான் என்ன பிரார்த்திச்சான் தெரியுமோ? இந்த நான் முதலை என்னை உண்டுவிடப் போகிறதே என்று அதற்கு அவன் பயப்படவில்லையாம். நாகம் கலேபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதனா கரத்த கமலானி பாதையோர் அர்ப்பிதம் தவா. கரத்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பிதம் தவா. இந்த தாமரப்பூவை பறிச்சிருக்கேனே, அத்தை என்னுடைய கையால நேர நானே உனக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்காத போயிடுமோன்னு தான் எனக்கு விசாரம் என்று அவன் சொன்னானாம். யார்? அந்த கஜேந்திர ஆழ்வான் அதை பத்தித்தான் விசாரப்பட்டானாம். அப்ப அந்த விசாரத்தை தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, பரமபதத்திலேருந்து சக்கராயுதத்தை ஏவினா முதலை மாண்டு போகலாம். ஆனால் கஜேந்திரனுடைய விருப்பம் எப்படி நிறைவேறும்? அந்த கஜேந்திரனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான், நேரே வந்து அந்த புஷ்பத்தை வாங்கிக் கொள்வதற்காகத்தான் பகவான் பரமபதத்தில் இருந்து அரைகுலைய தலைகுலைய இங்கே ஓடி வந்தான் என்று இந்த பாசுரத்துல ஆழ்வார் எப்படி காட்டினார்னா, தொழுங்காதல் களிறு. வெறும் களிர் இல்ல, யானை. களிறுன்னா ஆனை. அது எப்படிப்பட்ட யானை? தொழுங்காதல் களிறு. தொழ வேண்டும் என்ற ஆசையுடைய, நேரே எம்பெருமானை கண்ணாலே சேவிக்க வேண்டும் என்கிற ஆசையுடைய களிறுன்னா, அப்ப சேவிக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு ரட்சணை எப்படி பண்ண முடியும்? அவன் சேவிக்கும்படியா தான் வந்துதானே பண்ண வேணும். அதைத்தான் இந்த இடத்துல பின்னடிகளிலே மணவாளமா தான் நம்ம ஆழ்வார் என்ன காட்டுகிறாருன்னால், மழுங்காத ஞானமே படையாக தொழும் பாயார்க்கு அளித்தால் உன் சுடர்ச்சோதி மறையாதோ. உன்னுடைய சங்கல்பரூப ஞானத்தினாலேயே நான் எல்லாரையும் ரட்சிச்சுடுறேன் அப்படின்னு நீ சொன்னியானால் உன்னுடைய தேஜஸ் மறைஞ்சுடுமே என்று, உன்னுடைய சுடர்ச்சோதி மறைந்து போகாதா என்று சொன்னாராம். இதை கேட்டுருந்த ஒரு ஆச்சாரியர் சிற்றாட்கொண்டான் என்பவர் நிச்சயமா மறையும் 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 என்றாருன்னு வியாக்கியானத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன அந்த பரித்ராணாய சாதுனாம்னா அவதாரம் பண்ணித்தான் ஆகணுமா எம்பெருமான்? என்னால் அடியவர்களை ரட்சிக்க வேணுமானால் அவதாரம் பண்ணித்தான் ஆக வேணும். ஏனென்றால் அடியவர்களுடைய ரட்சணமாவது அடியவர்களுக்கு தன்னை காட்டுதல், தன்னை கொடுத்தல். அதை அவதாரம் பண்ணித்தான் கொடுக்க முடியுமே தவிர இருந்த இடத்துல இருந்து பண்ண முடியாது என்கிற அர்த்தமானது இங்கே தெரிவிக்கப்படுகிறது என்கிற விஷயத்தை தான் நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள்.